இந்த மொபைல் OnePlus 8 8GB RAM வித் 128GB ஸ்டோரேஜ். இந்த கலர் கிளேஷியல் கிரீன் கலர்னு சொல்றாங்க. சத்தியமா ப்ரமோஷன்ல தப்பு பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன் சொல்றேன்னா, இவங்க கிரீன் கலர்ல ஃபோன ப்ரமோட் பண்ணனால தான் பிடிக்காத ஒரு ஃபீலா இருக்கு. இதுக்குன்னு வேற கலராடா ப்ரமோட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறீங்களா? பட் நான் அந்த மாதிரி சொல்லல. இந்த ஃபோன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, கிரீன் அண்ட் ப்ளூ மிக்ஸ் பண்ண ஒரு கலர் தான். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, ப்ளூ கலர்ல தான் இந்த ஃபோனே இருக்கு. பட் எதுக்கு இவங்க ஒரு கிரீன் கலர்ல காட்டுனாங்கன்றது தெரியல. இந்த ஃபோனை நீங்க ஃபோட்டோல பார்க்கறதுக்கும், நேர்ல பார்க்கறதுக்கும் 100% டிஃபரன்ஸ் தெரியும். இப்போ பார்க்குறீங்கல்ல, இதிலேயே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். இந்த ஃபோன் எந்த கலர்ன்னு. சரி, இந்த கலரோட இந்த ஃபோனை செம ஸ்லிம்மா பார்க்கும்போது வேற லெவல் பிரீமியம் ஃபீல் தான் தருது. லிட்டில் பிட் ஃபோனோட பிரெத் சைஸ் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கிறதுனால ஒன் ஹேண்ட்ல நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணுமே. சரி, இந்த ஃபோன் பில்டின் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆக்சிஜன் 10 OSல வருது. ஸோ யூஸ் பண்ணும்போது செம ஸ்மூத் ஃபீல் தான் தருது. சரி, டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.55 இன்ச் ஃப்ளூயிட் AMOLED HDR10+ல தந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கலர் அக்யூரேசிலாம் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஈவன் ஐகார் பிளானும் இருக்கும். எட்ஜஸ்லாம் கர்வாக இருக்கிறனால பார்க்க செம ரிச் ஃபீலாக இருக்குது. வித் 3D கார்னிங் கொரில்லா கிளாஸோட 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டு தந்திருக்காங்க இந்த வாட்டி. ஈவன் 60 ஹெர்ட்ஸ்லேயும் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸ்வைப்பு, ஸ்க்ரால், நேவிகேட்லாம் செம ஸ்பீடாகவே இருக்குது. லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா பஞ்சுவல் கேமரா 16 மெகா பிக்சல் சோனி IMX 471 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. வித் 2.45 அப்ரேச்சரோட அண்ட் EIS சப்போர்ட் மட்டும் தான் தந்திருக்காங்க. ஃபிக்ஸ்டு ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது, பட் மல்டி ஆட்டோ ஃபோக்கஸ் தரல. வீடியோ பார்த்தீங்கன்னா 1080 பிக்சல் அட் 30 ஃப்ரேம்ஸ் per செகண்ட் வரை எடுக்க முடியும். ஈவன் டைம் லேப்ஸும் எடுக்கலாம். ஸ்டீரியோ ஸ்பீக்கர் ஆன் டாப் அண்ட் பாட்டமில் தந்திருக்காங்க. நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட் வித் டால்பி அட்மாஸோட இருக்கிறதுனால ரொம்ப லவுடாக டீட்டெயில்டாக கேட்குது. ஹெட்ஃபோன் ஜாக்கு சப்போர்ட் இந்த வாட்டி கொடுக்கல. 2 சிம் சப்போர்ட் பண்ணுறாங்க. ரெண்டுமே நானோ சிம் தான் யூஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு சிம்க்கு மட்டும் 5G எனேபிள் பண்ணியிருக்காங்க. செகண்ட் சிம் பார்த்தீங்கன்னா 4G தான். எக்ஸ்டர்னல் மெமரி கார்டு சப்போர்ட்டும் கொடுக்கல. அண்ட் ஃபோனோட லெஃப்ட்டில் வால்யூம் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பட்டன் இருக்குது. ரைட் சைடில் பவர் பட்டன் அண்ட் அலர்ட் ஸ்லைடர் எப்பவும் கொடுக்குற OnePlus ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அன்லாக் சென்சார்லாம் செம்ம ஸ்பீடாக இருக்குது. ஃபோனை வச்சா போதும் லெஸ் தென் செகண்டில் அன்லாக் ஆகிடுது. ஈவன் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் தந்திருக்காங்க. இந்த வாட்டி கொஞ்சம் மேலேயே இந்த சென்சார் தந்திருக்காங்க. ஸோ ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியுது. பட் கொஞ்சம் லேட் ரெஸ்பான்ஸாக இருக்குது. சரி, இப்போ பேக் சைடில் பார்க்கலாம். பேக் சைடில் OnePlus லோகோ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் டியூயல் LED ஃப்ளாஷ் லைட் வித் ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேமரா பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் தந்திருக்காங்க. 16 மெகா பிக்சல் வித் 2.2 அப்ரேச்சரோட. சரி, செகண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் சோனி IMX 586 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. வித் 1.75 அப்ரேச்சரோட. OIS அண்ட் EIS சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த மெயின் கேமராவில் மட்டும். அது மட்டும் இல்லாமல் மல்டி ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க. பட் ஆப்டிக்கல் ஜூம் மிஸ் பண்ணிட்டாங்க. சரி, தேர்ட் கேமரா பார்த்தீங்கன்னா மேக்ரோ கொடுத்துருக்காங்க. 2 மெகா பிக்சல் வித் 2.4 அப்ரேச்சரோட. இதுக்கு முன்னாடி டெலிஃபோட்டோ இந்த இடத்துல இருந்தது. இப்போ மேக்ரோ கேமரா தந்திருக்காங்க. இந்த மேக்ரோ இருக்கிறதுனால ஃபோட்டோஸ் மட்டும் தான் எடுக்க முடியும், தவிர்த்து வீடியோஸ் எடுக்க முடியாது. ஃபோட்டோஸ் லோ லைட்டில் எடுக்கிறதுக்கு நைட் ஸ்கேப்ன்ற ஒரு ஆப்ஷன் தந்திருக்காங்க. இது மெயின் கேமரா அண்ட் அல்ட்ரா வைட்டில் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்களே. வீடியோ ரெக்கார்டு அப் டு 4K 60 ஃப்ரேம்ஸ் per செகண்ட் வரை மேக்ஸிமம் எடுக்கலாம். வீடியோ ஸ்டெபிலைசேஷனும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சினி ஆஸ்பெக்ட் ரேஷியோ வீடியோ கூட இந்த வாட்டி ரெக்கார்ட் பண்ணலாம். இது புதுசாக ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 865 யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கிறதுலே இந்த ப்ராசஸர் தான் லேட்டஸ்டான ஒரு ப்ராசஸர். ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் ஃபோன்ஸோட 25% ஃபாஸ்டர் பர்ஃபார்மன்ஸ் தரும்னு சொல்கிறாங்க இந்த ப்ராசஸரை. அதோட 5G சப்போர்ட்டோடும் இருக்குது. பட் 5G இருந்தும் இந்தியாவில் இப்போதைக்கு யூஸ் ஆக போகிறதில்ல. அண்ட் கேமிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வேறு லெவல் பர்ஃபார்ம் பண்ணும். பிகாஸ் GPU பார்த்தீங்கன்னா Adreno 650 தந்திருக்காங்க. அண்ட் பேட்டரி பார்த்தீங்கன்னா 4300 mAhன்னு சொல்கிறாங்க. பட் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 4230 mAh பேட்டரி தான் இது. 30T வாப் சார்ஜரும் தந்திருக்காங்க. 21 மினிட்ஸில் 50% ஆகுது அண்ட் 55 மினிட்ஸில் 100% ஆகுது. ஸோ சார்ஜர் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குதுன்னு தான் சொல்லலாமே. ஹெவி வெயிட் கேம்ஸ்லாம் நான் 6 to 7 ஹவர்ஸ் கண்டிப்பாக சார்ஜ் நிற்கும். அண்ட் கண்டிப்பாக 100% சார்ஜ்லேருந்து 5 ஹவர்ஸ் தொடர்ந்து பப்ஜி ஆடலாம். ஏன்னா நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு வந்தது. நார்மலாக கால்ஸு, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா யூஸ் பண்ணால் 2 days வரை யூஸ் பண்ணலாம். ஸோ அட் த எண்டு பார்த்தீங்கன்னா சார்ஜரில் எந்த ஒரு குறையும் இல்லை. அதே மாதிரி பேட்டரியும் பார்த்தீங்கன்னா அந்தளவு சீக்கிரமாக ட்ரைனும் ஆகிறது இல்லை. பட் ஒரு ஃப்ளா மட்டும் நான் பார்த்தேன். 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டில் கேம்ஸ் ஆடும்போது கொஞ்சம் ஹீட்டாகவே இருக்குது. ஈவன் கேம்ஸ் ஆடாத போதும் எனக்கு கொஞ்சம் ஹீட் ஃபீல் தெரியுது. அண்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டு கொடுக்கல. அப்புறம் UFS 3.0 இருக்குது. ஸோ பிக்ஸ் வீடியோஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குன்னா ஒரு ஃபோட்டோ எடுக்கிற அளவு தான் ஆகும் அப்படின்றாங்க. அதாவது 125% ஃபாஸ்டராக இருக்கும் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ஸ் ஃபோன்ஸை கம்பேர் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் NFS சப்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க. Wi-Fi 6 சப்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க. அதாவது 270% ஃபாஸ்டராக இருக்கும் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் ஃபோன்ஸோட அப்படின்றாங்க. ஆனால் ஒரே ஒரு மெயின் ஃப்ளான்னு பார்த்தீங்கன்னா IP ரேட்டிங் தரல. 8 Proக்கு மட்டும்தான் தந்திருக்காங்க. பட் நார்மலாக வாட்டர் ட்ராப்ஸ் ஒரு டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்க்குனா ஒரு ப்ராப்ளமும் இருக்காது.
ஓவராலா பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோன் வந்து ஹேண்டியா இருக்கு. பிளஸ் லெஸ் வெயிட்டாவும் இருக்கு. ப்ரீவியஸ் ஃபோன்ஸோட டிசைன் தான் இப்பயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த கலர் பார்த்தீங்கன்னா, வேற லெவலா இருக்கு. டிஸ்ப்ளே பெருசு பிளஸ் லேட்டஸ்ட் ப்ராசஸர் Snapdragon 865 அண்ட் Oxygen OS 10 யூஸ் பண்றனால நல்லாவே ஸ்பீடா இருக்கு. பிளஸ் ஸ்மூத்தாவும் இருக்கு. 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் யூஸ் பண்றனால இன்னும் கொஞ்சம் சூப்பரா இருக்குன்றது தான் சொல்லலாமே. பட் 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஹீட்டாவே இருக்கிற ஃபீல் நல்லாவே தெரியுது. அண்ட் ஐபி ரேட்டிங்கும் இல்ல, வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் தரல. கேமராஸ்லாம் பழைய கேமரா பிளஸ் அந்த அளவு சூப்பரா இருக்கிற மாரியும் இல்ல. ஸோ கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா 70 போறது பெஸ்ட்ன்றது தான் நான் சொல்லுவேனே. இதே ஐஃபோன்லேருந்து வேற ஏதோ ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்க்கு வரணும்னா, அப்போ OnePlus 8 எடுக்கிறதுன்றது ஒரு குட் சாய்ஸா இருக்கும். எனிவே, இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பீஸ் அவுட்.